வணக்கம். யூடியூபில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில வந்து சில பேர் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு உண்டான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதில யூடியூப்லன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்லயும் தன்னுடைய கருத்துக்கள வந்து ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட். இவர் ரொம்ப வந்து ஃபேமஸு. இவர் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவர் கூட இவருடைய மீசை நண்பர் சாய் விக்னேஷ் அப்படின்னு ஒருத்தரும் இருப்பாரு. இவங்க மட்டும் இல்லாம இவங்க ஒரு பெரிய ஒரு கேங் மாரி வந்து செயல்பட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அனிமல் வெல்ஃபேர், அனிமல் குரூவல்டி, அது அனிமலுக்கு அதாவது நம்ம மிருகங்கள் நாய், பூனை, ஆடு, மாடுன்னு எல்லா மிருகங்களுக்கும் எதிரா நடக்கக்கூடிய அந்த அட்டூழியம், அக்கிரமம், வயலன்ஸ், அப்புறம் அதுங்களுக்கு அடிபட்டுட்டா, அதுங்களுக்கு ஷெல்டர் இல்ல அப்படின்னா, அதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணுறதுக்கான உணவு தேவை இருக்கு. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். இந்த மாரி பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் வேற ஒரு ஆக்டிவிசமும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீகனிசம் அப்படிங்கிறது. வீகனிசம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதங்கள், 5 மாதங்களுக்கு முன்னாடி பாரிசாலனுக்கும், அரவிந்துக்கும் நான் அந்த அந்த டிபேட் மூலியமா வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் நெறைய பேருக்கு வீகனிசம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபேட் அப்படிங்கிறத வந்து பண்ணார். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீகனிசத்த பத்தி வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசினது மட்டும் இல்லாம, அதற்கப்புறம் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரி குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுத்துற மாரி பாருங்களா, நீங்க மிருகங்கள இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் வீகனிசம்னா என்ன? வெஜிடேரியனா இருக்கிறதுக்கும் வீகனிசம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எப்படியெல்லாம் வந்து வீகனாக இருக்கலாம், ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே எப்படி மாறலாம், இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி வீகனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சூழ்நிலையில் அப்படியெல்லாம் இல்லைங்க, வீகனாக மாறலான்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலியமா வந்து தன்னுடைய கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தார். அதற்கப்புறம் லாங் ஃபார்ம் வீடியோஸ் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்படி இவர் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேங்க, இவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் நம்மளுக்கு வந்து எதிர்கருத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசவே கூடாது, அவர் வாயடைச்சிடணும், எல்லாருமே அவரை போய் புள்ளி பண்ணணும், அவரை கிண்டல் பண்ணணும், அவரை வந்து பார்த்திங்கன்னா ஷேம் பண்ணுற மாதிரி பேசணும், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தணும். இதை நம்ம யாருக்குமே நம்ம ஆமோதிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம பெருசாக எதிர்க்கிற தொடர்ந்து வண்ண விஷயங்களை பரப்பிட்டு இருக்க வானவில் கம்யூனிட்டியை கூட வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தனிப்பட்ட ரீதியாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்போ வந்து ஆமாம் ஒரு சக மனுஷன், ஏன் நம்ம நட்பு வட்டாரத்திலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்காக அவனை வந்து பார்த்திங்கன்னா என் கூட பேசாத, உன் நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன், உன்னை நான் வந்து ரெயின்போ ஃப்ரெண்ட் நம்பர் 1 அப்படின்னு சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேவலமாக அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணுறதில்ல. அவனோட லைஃப் ஸ்டைல் அவன் வாழ்கிறான். எப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அதை என் முகத்தில் வந்து திணிப்ப போது, என்னோடய வாழ்க்கையில் வந்து அதை வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு கம்பல்சரியாக மாற்றுற போது, குழந்தைகள்கிட்ட அது கொண்டு போகிற போது, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கொடியை ஆட்டவில்லை என்றால் நான் வந்து உனக்கு எதிரானவன் என்று என்னை டிஸ்கிரிமினேட் செய்ய போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைல் வியாடானது, உன்னோட லைஃப் ஸ்டைல் நார்மலானது அப்படிங்கிற மாதிரி காட்டுற பொழுது, இப்படிங்கிற மாதிரி பண்ணுறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கு எதிர்த்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் தர்க்க ரீதியாக அந்த லைஃப் ஸ்டைல் என்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அரவிந்த் போன்ற நண்பர்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த டிபேட் அப்போவே நம்ம அவரை மீட் பண்ணுறப்போ பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒரு நண்பராக இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவங்களோட மிஸ்ஸஸும் சேர்ந்து இந்த ஆக்டிவிஸ்ட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட ஒரு சாதாரண நண்பர்கள் போல தான் வந்து பேசியிருந்தாங்க. பட் அவங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறதுல எது நம்மளுக்கு அஃபென்சிவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீகனிசம் ப்ரொமோட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, வீகனிசம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சிரத்தைகள் நிறைய பல ஆண்டுகளாக நீங்கள் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, பல பேச்சுகளையும் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட எஃபர்ட்டுக்காக நம்ம நிஜமாகவே தலை வணங்கி பாராட்டுறோம். ஆனால் உங்ககிட்ட நம்மளோட என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு நம்ம சாதாரண ஒரு உதாரணத்துலேயே வரலாம். இப்போ நான் வந்து வெஜிடேரியன், நீங்கள் வந்து ஒரு நான் வெஜிடேரியன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நான் பக்கத்தில் என்னோடய லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து உட்காந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தயிர் சாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் புலாவாக கூட இருக்கலாம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிக்கனோ மீனோ இல்லை பீஃபோ இல்லை முட்டையோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படிங்க இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை அதை வந்து பாருங்களேன், எப்படிங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு கூட, எப்படிங்க இதை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக வரும். டேய் நீ சாப்பிடாம போடா, நீ எப்படா என்னோடய உணவை பார்த்து முகம் சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத வந்து கேட்குற.
மனுஷருக்குள்ள சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு வந்து நம்ம கருவாடு சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது ஒரு மாதிரி கொமட்டும், நிஜமாவே அவரால் ஏற்றுக்க முடியாது. அவரோட லைஃப் ஸ்டைலில் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் அது மாதிரி ஊட்டி வளர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆஃபீஸ்லையோ இல்லை காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ வேணுன்ட்டே அவன் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிடாம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸை தள்ளி உட்காந்து சாப்பிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அவனுடைய உணவு சாப்பிட்றப்ப அது அவனுக்கு வந்து அந்த குமட்டலான ஒரு ஃபீலிங், நம்ம வேணுன்ட்டு போய் திணிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறது ஒரு மனிதாபிமானம். ஆனால் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இல்லை பக்கத்தில் உட்காராம நான் சாப்பிட்ருக்கோம் எப்படா அதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் அது எவனாக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா? அப்படி நம்ம ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கிறப்போ வெஜிடேரியன் வாழ்க்கையை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வாழையை பார்த்துட்டு பொத்திட்டு போகாமல் நம்ம பக்கம் வந்து இப்படி பேசுகிறப்போ நம்மளுக்கு கோவம் வர்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயமோ, அதே மாதிரி இந்த வெஜிடேரியன்ஸையும் சேர்த்து நீங்கள் எப்படிங்க பால்லாம் குடிக்கிறீங்க, எப்படிங்க அனிமல்ஸ் சார்ந்த இந்த பட்டரை சாப்பிட்றீங்க, இந்த வெண்ணெய் எப்படிங்க எடுத்துக்கிறீங்க, இந்த டால்டாவெல்லாம் பயன்படுத்துகிறீங்களே, எப்படிங்க உங்களுக்கு கொஞ்சமாக நெய்யெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மனசு வருது, இது எங்கேருந்து வருது தெரியுமா, இந்த பால் எதற்கு போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கில்ட் ட்ரிப் பண்ணி நான் வெஜிடேரியன்ஸை மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிருக்கவங்க யாருன்னா அனிமல் ப்ராடக்ட் குறிப்பாக டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் யார் தங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கில்ட் ட்ரிப் பண்ணுறப்ப தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்ப்பு இவர் வந்து சம்பாதிக்கிறார். பொதுவாக வந்து இந்த பிராமணிக்கல் தாட் உள்ளவங்க இல்லை வெஜிடேரியன்ஸை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம். பட் இவர் கேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனிசம் அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேரும் இவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஏன்னா என்னுடைய முகத்தில் வந்து நான் சாப்பிட்ற விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதோ குற்ற உணர்ச்சி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி உன்னுடைய ஸ்பீச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாருமே வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இவரை மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க அந்த வீகனிசம் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே எதிர்க்கக்கூடிய முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லை மீறி போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும்பான்மை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லாம் மெக்டானல்ஸில் உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க. 2-3 பர்கரை கூட உள்ளே விடுற அளவுக்கு அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கெப்பாசிட்டி. அவங்க முன்னாடி போயிட்டு இறைச்சி மாதிரியான உடைகளை அணிஞ்சிட்டு பாரு இந்த பணத்தை தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறைச்சி மாதிரியான உடையை அணிஞ்சிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிட்டு அவங்க சாப்பிட்றப்ப வெறுப்பேற்றுறது. இந்த மாதிரியான ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் செயின்ஸ்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களை வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ட்ரிப் பண்ணுறது. அவன் சாப்பிட்ற வரப்போ நிம்மதியாக சாப்பிட்டு போகணுன்னு நினைப்பான். இன்னொரு பக்கம் வியாபாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஆள் நினைப்பான். இவங்கெல்லாம் உள்ளே வந்து கில்ட் ட்ரிப் பண்ணுறது பார்த்தா என்னன்னு அடிச்சு தானே வெளில துரத்துவாங்க. அப்படி இந்த வீகனிசம் ஆக்டிவிசம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வெறுப்பு வரதுக்கான முக்கியமான காரணமாக அந்த கில்ட் ட்ரிப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆயிடுச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் அரவிந்த் மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பர் சாய் விக்னேஷ் இல்லை இதே மாதிரி யாரெல்லாம் வீகனிசம் பண்ணுறாங்களோ அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் அப்படிங்கிறதுக்கான ஹேட் நிறையா வர ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான ரீசன் இதுதான். அப்படி தான் நம்மளும் ஹேட்டுன்னு சொல்ல முடியாது. யாரா இவங்க என் உணவில் வந்து பேசுறதுக்கு நீ யாரா, என்ன கில்ட் ட்ரிப் பண்ணுறதுக்கு நீ யாரா, நீ உன் லைஃப்பை நீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணு, உன்னோட லைஃப் ஸ்டைலை ஸ்ப்ரெட் பண்ணு, அதுக்காக எங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து குற்றம் சொல்லாத, அசிங்கமாக காட்டாத அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அவர் வந்து எதிர்க்க ஆரம்பித்தோம். இப்படி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சாதாரண யூடியூபர் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலி வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க பாரிசாலன் போன்றோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நிறைய பேர், நியூட்ரிஷனிஸ்ட் நிறைய பேர், டாக்டர் பால் போன்றவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கருத்துக்கள் எதிர்க்கிறது வச்ச மட்டும் இல்லாமல் பின்னாலே இவர் என்ன பண்ணுறாரு, டிபேட்டு கூப்பிட்றாரு. டிபேட் எப்படின்னு கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன் 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீகனிசம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது இவருக்கு அனிமல்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசம் மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபண்டிங் இருக்குமோ, பின்னாடி ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்குமோ, பெரிய ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு பேக்கிங் இருக்குமோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதற்கான சந்தேகத்துக்கான முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரிசாலன் அந்த அரவிந்துக்கு நல்ல டிபேட்லேயே வந்து சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் பற்றி பேசியிருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு டேப்லெட் எடுத்து காமிக்கிறாரு. சரி வீகனிசம்காக இவ்வளோ தொடர்ந்து பேசுறதுக்காக 10 லட்ச ரூபா தராங்கிறாரு. அண்ட் இவரோட எக்யூப்மெண்ட்ஸு இவரோட பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ஷாக இருக்குது. இதை தொடர்ந்து அவரால் வந்து 3-4 வருஷத்துக்கு மேலே செய்ய முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஒரு மாத்திரையை தூக்கி காமிக்கிறப்போ நம்மளுக்கு நியாயமாக ஒரு சந்தேகம் வருமா வராதா? ஓ மாத்திரை கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக அரவிந்த் மாத்திரை கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி வீகனிசம் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய ஃபண்டெல்லாம் வாங்கிட்டு தான் அதெல்லாம் செய்கிறாரு. அதனால தான் அவரால் 10 லட்ச ரூபா சன்மானம் கொடுத்து ஒரு டிபேட்டை நடத்த முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட டேரக்டாக நம்ம குற்றச்சாட்டு பண்ணல. நிஜமாவே அவர் ஒரு வீகன் ஆக்டிவிஸ்டாக கூட இருக்கலாம். அனிமல்ஸ் மேலே அவருக்கு வந்து நிஜமாவே ஒரு வெல்ஃபேர் மைண்ட் செட் இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏன் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதுதான் என்னோட கடைசி காணொலி அப்படின்னு சொல்லிட்டு குட் பை, முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த சேவையை செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணாங்க. மனைவியும் நானும் சேர்ந்து கூட வந்து ட்ரை பண்ணோம். பட் இந்த நேரத்தில் நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிருக்காரு.
என்னை பொறுத்த வரைக்கும் அதோட கடைசி வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திரும்பவும் வருவார் அரவிந்த். நீங்கள் வந்து கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவை. அடிக்கடி உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்வாரத்தை வந்து நம்ம வந்து தரத்துக்காக நிறைய படிக்க வேண்டியிருக்கு, ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, மக்கள்கிட்ட நிறைய விஷயம் கொண்டு போய் சேர்த்து அந்த தெளிவு அப்படிங்கிறது உங்களை மாதிரி நபர்களாலும் நம்மளால் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் உங்கள் மேலே இவ்வளோ விமர்சனம் வச்சாலும், உங்கள் கருத்தை வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாலும், நீங்கள் நிஜமாக ஒரு பக்கம் ஒருவேளை முழு நல்மனசோடு வந்து அனிமல் ஆக்டிவிசம், அனிமல்ஸை வந்து குரூவல்ட்டியோட யாரெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ, அதுங்களுக்கு சாப்பாடு இல்லை, அடாப்ட் பண்ணுறது, அதுங்களுக்கான ஷெல்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். சரியா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நீங்களாக இருந்தாலும் சரி, சாய் விக்னேஷ் போன்ற நபர்கள்லாம் வந்து தேவை. அதனால் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்யணும். வீகனிசம் அப்படிங்கிறதும் உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், சாய்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். காலேஜ்க்காக போய் பேசுகிறீங்க, டிபேட்லாம் வைக்கிறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் தொடர்ந்து அப்படி பண்ணுறப்போ உங்களுடைய நியாயங்களை மட்டுமே வச்சு பேசுகிறதோடு நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. ஃப்யூச்சரில் எங்களுடைய உணவு பழக்கம், எங்களோட வாழ்வு முறையை வந்து ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணி அதை ஒரு தவறான விஷயமாக காட்டி அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு நபராக பார்க்குறதையும் தாண்டி வெறுப்பின் மூலியமாக பார்க்குறத நீங்களே உருவாக்கிடுறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. ஸோ உங்களோட ரீல்ஸ்லாம் வந்து பார்க்குறத நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த குட் பை வீடியோவை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுடைய ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து மீண்டெழுந்து வரணும், புது ஸ்ட்ராட்டஜிஸோடு வரணும், புது ரிசர்ச்சோடு வரணும், புது பாயிண்ட்ஸோடு வரணும் அப்படிங்கிறத ஆவலாக மனசார கேட்டுக்கிட்டு இந்த குட் பை வீடியோவை ஏற்காத ஒரு வருண் டாக்ஸின் வருணாக உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.